ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் பில்வ ஈஸ்வர லிங்கம் பில்வேஸ்வர லிங்கம். குறிப்பு: பில்வம் என்பது கல்ப விருட்சங்களில் ஒன்றாகும். மேலும் இது ஸ்ரீ விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மதேவர் தியானம் செய்த போது ஒரு பில்வ மரத்தடியில் ஒரு உன்னதமான மனிதரை கண்டார். அவரை ஒரு மன்னராக ஆக்கினார். தேவேந்திரன் நினைத்தவுடன் தனது வஜ்ராயுதத்தை கொடுப்பதாக உறுதியளித்தான். கபிலர் என்ற கற்றறிந்த பிராமணர் அவரது உற்ற நண்பரானார். ஒருமுறை ஒரு இனிமையான உரையாடலில் இருந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. பில்வன் கபிலரின் தலையில் வஜ்ராயுதத்தால் தாக்கினான். கபிலர் தனது பிரம்ம வித்தையால் தனது தலையை மீண்டும் பொருத்தி கொண்டார். அவர் பிரம்மதேவரிடம் சென்று வஜ்ராயுதத்தால் வெல்ல முடியாத தன்மையை பெற்றார். மீண்டும் பில்வனும் கபிலரும் நண்பர்களானார்கள். மற்றொரு சண்டையில் பில்வன் அவனை வஜ்ராயுதத்தால் தாக்கினான். ஆனால் அது பயனற்றதாக போனது. கபிலர் அஞ்ச மறுத்து நான் பயப்படுகிறேன் என்று சொல்ல மறுத்துவிட்டார். பில்வன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டான். கபிலர் அவனை எதிர்த்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை ஏவினார். ஆனால் அது சிவனாரின் அருளால் பயனற்றதாகிவிட்டது. கபிலர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சண்டைக்கு அழைத்தார். ஒரு கைப்பிடி குசப்புல்லை எடுத்து மந்திரத்தால் உருவேற்றி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது எறிந்தார். மந்திரம் உருவேற்றப்பட்ட குசப்புல்லுக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆயுதங்களுக்கும் இடையே ஒரு பயங்கரமான சண்டை நிகழ்ந்தது. அதனால் பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அதை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். பில்வன் அவமானப்பட்டதாக உணர்ந்தான். இந்த லிங்கத்தை வழிபடச் செல்லுமாறு தேவேந்திரன் அவனுக்கு அறிவுரை கூறினான். பில்வன் அதை வழிபட்டு கொண்டிருந்த போது கபிலாச்சாரியார் அங்கு வந்தார். அவர் பில்வனின் உருவத்தில் சிவனாரை கண்டார். அவர் கடவுளிடம் சரணடை என்று கூறினார். மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான். அவர்கள் மீண்டும் நண்பர்களானார்கள். ஆனால் இந்த லிங்கம் பில்வனால் வழிபடப்பட்டதால் இது பில்வேஸ்வரர் என்று அறியப்பட்டது. பகவான் ஸ்ரீஹரர் கூறினார்: அழகிய பெண்ணே, பில்வேஸ்வரரின் பெருமையை கேள். அதனை கேட்பதனாலேயே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடலாம். ஆதி கல்பத்தில் மகாதேவி பிரம்மதேவர் எல்லா உலகங்களின் மீதும் கருணை கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்த போது கல்ப விருட்சங்கள் தோன்றின. அவற்றுள் பில்வ மரம் ஸ்ரீ விருட்சம் என்று போற்றப்படுகிறது. அந்த மரத்தின் அடியில் பொன்னிறம் கொண்ட ஒருவன் அமர்ந்திருந்தான். உலகங்களை படைத்த பிரம்மதேவரால் அவன் காணப்பட்டான். அவன் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் பலவிதமான மென்மையான பழங்களையும் இலைகளையும் உட்கொண்டு கொண்டிருந்தான். அவன் விரல்கள் உடும்பின் தோல் கை உறைகளால் பாதுகாக்கப்பட்டிருந்தன. அவன் வில்லும் அம்புகளும் கொண்டிருந்தான். அவன் கிரீடமும் காதணிகளும் அணிந்திருந்தான். அவன் கவச ஆடை அணிந்து வாளை ஏந்தியிருந்தான். அவன் அகன்ற மார்பும் சிங்கத்தை போன்ற உடலும் கொண்ட ஒரு இளைஞனாக இருந்தான். அவன் மிகுந்த உற்சாகம் நிறைந்தவனாக இருந்தான். பிரம்மதேவரால் அவனுக்கு புகழ்பெற்ற பில்வன் என்ற பெயர் சூட்டப்பட்டது. தேவேந்திரன் அவனை அணுகி, நீ பூமியில் அரசனாக்கு. நீ பூமியிலும் நான் ஸ்வர்க்கத்திலும் இருந்தாலும் நீ என் அன்பான நண்பனாக இருக்கலாம். நான் உனக்கு ஒருபோதும் வாடாத தாமரை மலர்களால் ஆன வெற்றி மாலையை, வைஜெயந்தி மாலையை தருகிறேன். அதன் சக்தியால் போரில் எந்த ஆயுதமும் உன்னை தாக்காது என்றார். அவன், நீ உன் வஜ்ராயுதத்தை எனக்கு கொடுத்தால் நான் பூமியில் அரசனாக்குவேன். இல்லையெனில் அது பூமியின் அரசாட்சி எனக்கு விருப்பமில்லை. அந்த நிபந்தனையின் பெயரில் நான் பூமியை உண்மையுடன் பாதுகாப்பேன் என்றான். தேவேந்திரன் கூறினான்: அப்படியே ஆகட்டும், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். குடிகளுக்கு நன்மை பயக்கும் செயல்களை செய்து அரசாள்க. நினைத்த மாத்திரத்தில் வஜ்ராயுதம் உன் கைக்கு வரும். இல்லையெனில் அது அவ்வாறு வராது. இவ்வாறு கூறப்பட்டதும் ஒளிமிக்க பில்வன் அரசனானான். வேதங்களையும் வேதாங்கங்களையும் கற்றுணர்ந்த தூய ஆன்மா கொண்ட கபிலன்
என்ற ஒரு சிறந்த பிராமண முனிவர் பில்வனுக்கு துணையாக ஆனார். அழகிய முகமுடையவளே, அவனுடன் பழகி அவன் சௌகரியமாக அமர்ந்து அவனுடன் மீண்டும் மீண்டும் அற்புதமான பொருள் கொண்ட உரையாடல்களை நிகழ்த்தி அதன் மூலம் மிகுந்த இன்பம் அடைந்தான். ஆனால் அந்த உரையாடலின் போது அவர்களுக்குள் ஒரு சர்ச்சை எழுந்தது. பில்வன் தானமும் தீர்த்த யாத்திரையும் முக்கியமானவை என்று மீண்டும் மீண்டும் கூறினான். ஆனால் கபிலன் பிரம்மமே மிகச்சிறந்த பொருள், தவமே மிகச்சிறந்த பொருள் என்றான். பில்வன் கூறினான், தானத்தின் மூலம் ராஜ்யம், மகிழ்ச்சி, இன்பங்கள், செழிப்பு, நித்தியமான ஸ்வர்க்க இன்பங்கள் இவை அனைத்தும் பெறப்படுகின்றன. பிராமணர்களுள் சிறந்தவரே, நீ ஏன் பிரம்மத்தை புகழ்கிறாய்? கபிலர் கூறினார், வேதத்தின் மூலமாக யாகங்கள் செய்யப்படுகின்றன. விரும்பியவற்றை அடைவதற்காக செய்யப்படும் வேத இஷ்டிகள் யாகங்கள் செயல்படுகின்றன. வேதத்தின் மூலமாக புண்ணிய சடங்குகள் செயல்படுகின்றன. இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் வேதம்தான் மூலமாக இருக்கிறது. பில்வன் கூறினான், உலகில் மன்னர்களே மிகவும் சிறந்தவர்கள். அவர்கள் உலகை காப்பதில் திறமையானவர்கள். இந்த உலகில் அவர்கள் திசை காவலர்களுக்கு ஒப்பானவர்கள். ஏன் நீங்கள் பிரம்மதேவரை புகழ்கிறீர்கள்? கபிலாச்சாரியார் கூறினார், பிராமணர்கள் சபிக்கும் அல்லது ஆசீர்வதிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் முதன்மையானவர்களாகவும் புகழப்படுகிறார்கள். அவர்களே மன்னர்களுக்கு பெற்றோர்கள் ஆவர். பில்வா, இதை ஏன் நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? இவ்வாறு ஆர்வம் தூண்டப்பட்ட போது சிறந்த பிராமணரான கபிலரின் தலையில் பில்வன் வளைந்த வஜ்ராயுதத்தால் தாக்கினான். மூட்டுக்களை பிளந்து வஜ்ராயுதத்தால் இரண்டாக வெட்டப்பட்ட கபிலர் பிரம்ம வித்யையின் மூலம் தன் உடலை ஒன்றிணைத்து பின்னர் என்னிடம் வந்தார். நான் பலவிதமான பிரார்த்தனைகளால் துதிக்கப்பட்டேன். நான் முழுமையாக திருப்திப்படுத்தப்பட்டேன். அந்த பிராமணருக்கு குலிசத்தால் வஜ்ராயுதத்தால் அழியாத தன்மையை வழங்கினேன். அந்த பிராமணர் பில்வத்திடம் திரும்பினார். அவர்களின் நட்பு புதுப்பிக்கப்பட்டது. மீண்டும் அத்தகைய ஒரு தகராறு ஏற்பட்டது. மலையின் மகளே, பில்வன் அந்த பிராமணரை தனது இடது காலால் உதைத்தான். மேலும் அவன் வஜ்ராயுதத்தை உயர்த்தி அவனை மிக கடுமையாக தாக்கினான். ஆனால் அந்த வஜ்ராயுதம் அவனுக்கு மரணத்தையோ அல்லது வலியையோ கூட ஏற்படுத்தவில்லை. அந்த உத்தம ஆத்மாவை கொல்ல முடியாது என்பதை உணர்ந்த பில்வன் நாராயணரை அணுகி தான் விரும்பியதை அருளுமாறு அவரிடம் பிரார்த்தித்தான். அதனால் மகிழ்ந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, நான் வரங்களை அருள்பவன் என்றார். அவன் ஆனந்தமடைந்தான். தேவியே, அந்த உயர்ந்த மனம் கொண்டவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி இவ்வாறு கூறினான். பில்வன் கூறினான், கபிலன் என்றொரு பிராமண முனிவர் இருக்கிறார். அவரை கொல்லவோ காயப்படுத்தவோ இயலாது. ரிஷிகேசா அவரின் நண்பர். அவர் எப்போதும் இவ்வாறு கூறுகிறார், நான் தேவர்களுக்கோ ராட்சசர்களுக்கோ அசுரர்களுக்கோ பிசாசுகளுக்கோ யட்சர்களுக்கோ அல்லது வேறு யாருக்கோ பயப்படுவதில்லை. அவர் என்னிடம் நான் பயப்படுகிறேன் என்று கூற வைப்பதற்கு நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும். பில்வன் இவ்வாறு கூறியதும் புருஷோத்தமரான பகவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி கபிலரின் ஆசிரமத்திற்கு சென்றார். பகவான் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். அவர் கபிலரால் மிகவும் போற்றப்பட்டார். ஜனார்த்தனர் கபிலரிடம் மென்மையாக இவ்வாறு கூறினார், புனிதரே, பிராமணர்களில் சிறந்தவரே, வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களின் அதிபதியே, நான் இப்போது ஒரு வரத்தை கேட்கிறேன். பிராமண சிரேஷ்டரே, அதை எனக்கு அருள்வது தங்களுக்கு தகும். மன்னர்களில் சிறந்தவரான பில்வனால் நான் மீண்டும் மீண்டும் திருப்திப்படுத்தப்பட்டேன். நான் அவனிடம் நான் வரங்களை அருள்பவன் என்று கூறினேன். மகா முனிவரே, நான் பயப்படுகிறேன் என்று தாங்கள் கூற வேண்டும் என்ற வரத்தை அவன் தேர்ந்தெடுத்தான். எனவே அவனை ஆசீர்வதிப்பதற்காக அவ்வாறு கூறுங்கள். தாங்கள் பயப்படுபவர் அல்லர். ஆனால் புனிதரே, எனக்காக அவ்வாறு கூறுங்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு இனிமையாக கூறியதும் கபிலர் மீண்டும் மீண்டும் கூறினார், ஜனார்த்தனரே, நான் பயப்படவில்லை. நான் பயப்படுகிறேன் என்று நான் கூற மாட்டேன். அவனால் கூறப்பட்டதை நான் கூற மாட்டேன். கபிலாச்சாரியாரின் வார்த்தைகளை கேட்ட ஜனார்த்தனர் அந்த பிராமணரை அச்சுறுத்துவதற்காக சக்கரத்தை எடுத்தார். அவர் கூறினார், தாம் நான் பயப்படுகிறேன் என்று கூறாவிட்டால் நான் தம்மை சக்கரத்தால் தாக்குவேன். கபிலர் கூறினார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே,
உமது பிரியமான சக்கரத்திற்கு ஏன் துன்பகரமான சிரமத்தை கொடுக்க விரும்புகிறீர்? முக்கண்ணனின் அருளால் நான் உமது சக்கரத்திற்கு எளிதில் இலக்காகும் ஒருவன் அல்ல. அதன் பிறகு கபிலர் ஒரு கைப்பிடி குசப்புல்லை எடுத்து வாசுதேவரை அணுகி, நிற்பாய் நிற்பாய், இன்று உமது பெருமை, அகங்காரம் மற்றும் உமது அற்புத சக்தி அனைத்தையும் நான் அளிப்பேன், காத்திருப்பாய் ஜனார்த்தனா என்றார். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கபிலாச்சாரியாருக்கும் இடையே ஒரு பெரும் சண்டை நிகழ்ந்தது. அது ஒரு கணத்தில் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்தியது. தேவியே, ஆதாரமற்ற ஆகாயத்தில் தெய்வீக ஆயுதங்களுக்கும் குசப்புல்லுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் நிகழ்ந்தது. தேவர்கள் திகைப்படைந்தனர். இதற்கிடையில் மிகுந்த துயரமடைந்த பிரம்மதேவர் தேவர்களால் சூழப்பட்டு அங்கு வந்தார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இந்த வார்த்தைகளை கூறினார். புனிதமான இறைவா, கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் அதிபதியே, இறைவா, உலக பந்தத்தின் அச்சத்தை போக்குபவரே, ரிஷிகேசா, புலன்களின் அதிபதியே, படைப்புக்கும் அழிவுக்கும் காரணமானவரே, பிரபஞ்சத்தின் இறைவா, உம்மை வழிபடுவதாலேயே தேவேந்திரன் முதலான தேவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். அவர்கள் அனைவரும் தாங்கள் விரும்பியதை பெறுகிறார்கள். பிரம்மதேவர் முதல் ஒரு புல்லின் நுனி வரை உள்ள அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உட்பட 3 உலகங்களும் சக்தி வாய்ந்தவரும் ஒரே தூயவரும் எங்கும் நிறைந்தவரும் உன்னதமான ஆத்மாவும் ஆன பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் படைக்கப்பட்டு நிலை நிறுத்தப்பட்டு வியாபிக்கப்பட்டுள்ளன. இதுவே அனைத்து முனிவர்களும் சிறந்த ஞானிகளும் கூறுவதாகும். ஜனார்த்தனரே, 3 உலகங்களுக்கும் காரணம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். கருட கொடியை உடைய இறைவனே, வரங்களை நாடும் சிறந்த மனிதர்களாலும் தேவர்கள், தானவர்கள், தைத்தியர்கள், முனிவர்கள், சாரணர்கள் மற்றும் நாகங்களாலும் தாம் வணங்கப்படுகிறீர். அப்படி இருக்க கோவிந்தரே, நீரே ஏன் அந்த பிராமணருடன் போரிடுகிறீர்? ஹரனிடம் வரங்களை பெற்ற பிராமணரான கபிலரை குறித்து தமக்கு முழுமையாக தெரியாதா? பரமேஸ்வரனின் அருளால் அவர் போரில் வெல்ல முடியாத தன்மையையும் கொல்லப்பட முடியாத வரத்தையும் பெற்றிருக்கிறார் என்பது நமக்கு தெரியாதா? இறைவா, தம்மை போன்றவர்கள் பிராமணர்களுக்கு எதிராக செயல்படுவதில்லை. பிராமணர்களே பிரம்மத்திற்கு அடிப்படை என்று தாமே முன்னரே ஒப்புக்கொண்டிருக்கிறீர். எனவே இறைவா, அவரை ஒரு பிராமணராக கருதி விரைவாக பின்வாங்குங்கள். பிரம்மதேவரின் வாக்கிலிருந்து வெளிவந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் கபிலரின் யோக சக்தியை புரிந்து கொண்டதும் தேவர்களின் தலைவரான அவர் தேவர்களால் வணங்கப்படும் சங்கரரின் பெரும் உலகத்திற்கு சென்றார். ஜனார்த்தனர் சென்ற பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கபிலருக்கும் இடையே நிகழ்ந்த பயங்கரமான போரை குறித்து கேள்விப்பட்ட பெல்வன் மீண்டும் மீண்டும் புலம்பினான். நான் எப்படி கபிலரை தோற்கடிப்பேன்? எனக்கு எப்படி நல்வாழ்வு கிடைக்கும்? நான் யாரிடம் அடைக்கலம் புகுவேன்? யார் எனக்கு காவலராக இருப்பார்கள்? சர்வ வல்லமை படைத்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாலேயே போரில் கபிலன் தோற்கடிக்கப்படவில்லை. அவன் எப்போதும் என்னுடன் போட்டியிடுகிறான். நான் எப்படி அவனை தோற்கடிக்க இயலும்? பிராமணர்கள் சாபமும் வரமும் அளிக்க வல்லவர்கள். அவர்கள் வெல்ல முடியாதவர்கள். தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட அனைத்தையும் அவர்களால் சாம்பலாக்க இயலும். பிராமணர்களின் பெருமை அளவற்றது, தேவர்களாலும் அணுக முடியாதது. அவன் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருந்த போதே வாசவன் அங்கு வந்தான். மெலிந்த நிலையில் வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தி புலம்பிக் கொண்டிருந்த பில்வனை கண்ட புரந்தரனின் மனம் வசப்பட்டது. உணர்வுடன் இவ்வாறு கூறினார். மன்னா, துயரம் போதும். என் சிறந்த ஆலோசனையை கேளுங்கள். அகங்காரமும் வலிமையும் தீய எண்ணமும் கொண்ட சம்பரனால் நான் போரில் தாக்கப்பட்ட போது என் குருவான மிகுந்த ஒளி உடைய பிரகஸ்பதியிடம் கேட்டேன். அப்போது அவர் மன்னா இவ்வாறு கூறினார். சக்ரா, என் கட்டளைப்படி பலவிதமான தெய்வீக லிங்கங்கள் உள்ள அந்த சிறந்த மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். அவை உலக இன்பங்களையும் முக்தியையும் அளிக்கின்றன. அவை விரும்பிய இலக்குகளை வழங்குகின்றன. சசியின் கணவனே,
அந்த லிங்கங்களில் ஒன்றை வழிபடுங்கள். அதை கண்டாலே நீங்கள் துணிச்சல் மிக்கவர் ஆவீர்கள். பில்வா, அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் நான் மகிழ்ச்சியுடன் அந்த லிங்கத்திற்கு சிறந்த ஆராதனை செய்தேன். அப்போது சம்பரன் தோற்கடிக்கப்பட்டான். அந்த தெய்வம் இந்திரேஸ்வரர் என்ற பெயரில் புகழ் பெற்றது. எனவே தாங்கள் அந்த புண்ணிய தலத்தின் மேற்கு பகுதிக்கு செல்லுங்கள். வருணனால் வழிபடப்பட்ட அந்த லிங்கத்தை விடாமுயற்சியுடன் வழிபடுங்கள். அந்த லிங்கம் உங்கள் பெயரால் 3 உலகங்களிலும் நன்கு அறியப்படும். உங்கள் நண்பரான பிராமணரான கபிலர் நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் என்று கூறுவார். அந்த லிங்கத்தின் மகிமையால் அவர் உங்களுடன் நட்பை பேணுவார். இவ்வாறு கூறிவிட்டு புகழ்பெற்ற பெண்ணே சக்ரன் தேவலோகத்திற்கு திரும்பினார். அரசன் பில்வன் அந்த சிறந்த மகா காலவனத்திற்கு சென்றார். மேற்கு பக்கத்தில் தேவர்களால் வழிபடப்பட்ட லிங்கத்தை கண்டார். தூய உணர்வுகளுடன் நறுமணம் மிக்க தெய்வீக மலர்கள், முத்துக்கள், இரத்தினங்கள், ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை சமர்ப்பித்து அதை வழிபட்டார். இதற்கிடையில் கபிலரும் அங்கு வந்தார். அரசன் பில்வனின் சிறந்த வடிவத்தை மீண்டும் மீண்டும் வழிபடுவதை கண்டார். பில்வனின் உடலில் என் சிறந்த வடிவத்தை கண்டார். அதை மகாதேவன் என்று கருதி அந்த பிராமணர் கூறினார், நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன். சிவனாரின் முன்னிலையில் உங்களுடன் முடிவற்ற நட்பை நான் நாடுகிறேன். உன்னத உள்ளம் கொண்ட கபிலரால் இவ்வாறு கூறப்பட்டதும் பில்வன் மகிழ்ச்சி அடைந்தான். மரியாதையுடன் கரங்களை கூப்பி சிறந்த பிராமணரான கபிலரிடம் கூறினான், அப்படியே ஆகட்டும், நான் திருப்தியும் பாக்கியமும் அடைந்தேன். உன்னத உள்ளம் கொண்டவருடனான நட்பு நீங்கள் எப்போதும் கூறிக்கொண்டிருப்பதையும் சிந்திப்பதையும் போலவே இருக்கட்டும். அவர்கள் ஒருவருக்கொருவர் அவ்வாறு கூறிக்கொண்டனர். மேலும் அவர்களின் சிறந்த நட்பு நிலைநாட்டப்பட்டது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்கள் நீண்ட நேரம் இன்புற்றிருந்தனர். அந்த லிங்கத்தின் மகிமையால் பில்வன் மீண்டும் ராஜ்யத்தை ஆட்சி செய்தான். அவன் தன் நண்பனுடனும் சேர்ந்து மகிழ்ந்தான். அன்று முதல் அந்த தெய்வம் பில்வனால் ஆராதிக்கப்பட்டதால் பில்வேஸ்வரர் என்று பூமி முழுவதும் நன்கு அறியப்பட்டது. அந்த தெய்வம் விரும்பிய பொருள்களை வழங்குகிறது. அகன்ற பெரிய விழிகளை உடைய பெண்ணே, மகாபிரபுவான பில்வேஸ்வரரை தரிசிப்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு திருப்தியும் ஆசீர்வாதமும் பெறுவார்கள். மலையின் மகளே, அந்த தெய்வத்தை தரிசிக்கும் பழக்கத்தில் இன்பம் கொள்பவர்களும் பாவங்களிலிருந்து விடுபட்டு என் இருப்பிடத்திற்கு வருவார்கள். அந்த லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் ஒரு மனிதன் தனது கடந்த கால மற்றும் எதிர்காலத்தை சேர்ந்த 10,000 குடும்ப உறுப்பினர்களை விரைவாக என் உலகிற்கு அழைத்துச் செல்கிறான். அந்த லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் பித்ருக்கள் கொடிய பாவங்களிலிருந்தும் மந்த நிலையிலிருந்தும் விடுபட்டு என் உலகிற்கு செல்கிறார்கள். ஸ்ரீ பில்வேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் ஒருவன் பிராமண கொலை போன்ற கொடிய பாவங்களை செய்திருந்தாலும் அவனது பாவம் கரைந்து விடுகிறது. தேவி, ஒரு மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் திரையோதசி திதி அந்த தெய்வத்திற்கு பிரியமானது என்று கூறப்படுகிறது. அது எல்லா பாவங்களையும் அழிக்கும் தன்மை கொண்டது. என் அன்பானவளே, அந்த நாளில் மனிதர்கள் பில்வேஸ்வரர் தெய்வத்தை ஆராதித்தால் அவர்கள் மீண்டும் இந்த கொடிய உலக வாழ்க்கை படுகுழியில் விழமாட்டார்கள். அந்த திதியில் தீவிரமாக ஆராதிக்கப்படும் இந்த தெய்வம் மனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்யப்பட்ட அனைத்து பாவங்களையும் சுத்தம் செய்து விடுகிறது. இவ்வாறு தேவி பில்வேஸ்வர தேவரின் பாவம் போக்கும் சக்தி தமக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இனி தாம் உத்தரேஸ்வரரை குறித்து கேட்பீராக. 83ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.